நல்ல தண்ணீர் வசதியோட செழிப்பான ஏரியாவில் 11 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ஏரியாவிலேயே மிகவும் குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம பார்த்துட்ருக்க இந்த பூமியினோட மொத்த ஏரியா 11 ஏக்கருங்க. 11 ஏக்கரில் 6 ஏக்கர் காய்ப்பில் இருக்கக்கூடிய பெரிய தென்னை மரங்கள். தென்னை மரங்களுக்கான வயசு 25 இருக்குங்க. நல்ல முறையில் பராமரித்து வர்றாங்க. காய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டுங்க. பக்கத்தில் இருக்கிற லேண்டும் பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய அருமையான நாட்டு வெரைட்டிங்க. இதுலேருந்து நம்ம பூமி ஸ்டார்ட் ஆகுதுங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது இந்த 6 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 450 தென்னை மரங்கள் தோராயமாக வருங்க. எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. ஈல்டு ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்க. பராமரிப்பு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. காய் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. எல்லாமே நாட்டு வெரைட்டி தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய வெரைட்டி நாட்டு மரம் தானுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனடியாகவே நம்மளுக்கு ஒரு இன்கம் கண்டிப்பாக வருங்க. நல்ல இன்கம்மாக வருங்க. மாதம் நல்லா பராமரிக்கப்பட்ட மரமாக இருக்கிறதுனால நோய் தாக்குதலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது. எந்த ஒரு வெள்ளை ஈ தாக்குதல் இந்த மாதிரி எந்த வகையான ஒரு நோய் தாக்குதல் ரொம்ப நல்ல முறையில் பக்காவாக பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஈல்டு பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. மற்ற பக்கத்தில் இருக்கிற தோப்புலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே உள்ள என்ட்ராகிற தடம் பார்த்திங்கன்னா ஜல மூலையில் வாஸ்துப்படி உள்ளே வருதுங்க. தடம் இந்த காடு ஃபுல்லாகவே போய் வருதுங்க. தேங்காய் போடுறதுக்கான தட வசதியெல்லாம் லேண்டு ஃபுல்லாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் உள்ளே வரணுங்க. 20 அடி அகல மண் தடம்ங்க. தட வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. ரோடு ஆக்சஸ் நல்லா இருக்குங்க. இந்த தோப்பினோட தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிணறு 5 HP EB சர்வீஸ் மட்டும்தான் இருக்குதுங்க. ஒரே கிணறே இந்த 11 ஏக்கர் ஃபுல்லாகவே எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக நல்லா பாயுங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸஸ் வாட்டர் சோர்ஸாகவே இருக்குதுங்க. ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது. ஒரு போர் கூட கிடையாதுங்க. ஒரே ஒரு கிணத்துல ஃபுல்லாகவே பாஞ்சிட்ருக்குதுங்க. நல்ல வறட்சி வரும்போது கூட இந்த கிணத்துல நல்ல தண்ணி இருக்குங்க. இந்த தோப்பனோட பாசன வசதிக்கு திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர் இந்த பூமிக்கு இருக்குதுங்க. அது ஒரு அடிஷ்னலான நம்மளுக்கு தண்ணீர் வசதிங்க. நல்ல அருமையான மண் வளம் இருக்கக்கூடிய பூமிங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. தண்ணீர் வளம் மண் வளம் எல்லாமே நல்ல முறையில் இருக்கக்கூடிய நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அருமையான தோப்புங்க. இது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு தோப்புங்க. மரத்தினோட இடைவெளி பொறுத்த வரைக்கும் ஒரு 27 அடியிலேருந்து 30 அடி வரைக்கும் இருக்கிறதுனால நல்ல ஈல்டு வருதுங்க. உள்ளே எந்த ஒரு களைகளுமே இல்லாத அளவுக்கு நல்ல உழவு ஓட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. விற்பனைக்கு வர்ற முக்கால்வாசி பூமி பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாத நிலையில் தான் இருக்குங்க. நம்ம வாங்கி ஒரு 6 மாதம் பராமரிப்பு பண்ணி தான் ஃபுல் ஈல்டு எடுக்க முடியுங்க. ஆனால் இந்த பூமி அப்படி இல்லைங்க. நல்ல பராமரிப்பு பண்ணிட்டு வரக்கூடிய பூமிங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கண்ணு மரம்ங்க. கண்ணு மரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் வருங்க. 350 மரம் அப்ராக்சிமேட்டாக வருங்க. இதனோட வயசு பார்த்திங்கன்னா 3 வயசு ஆகுதுங்க. இன்னும் ஒரு 2 வயசில் ஃபுல்லாகவே காய்ப்புக்கு வந்துடுங்க. 1-2 மரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக பாலை விட்டுருக்குங்க. கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே 100% முழுசாக எல்லாமே காய்ப்புக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 ஏக்கர் ஃபுல்லாகவே காய்ப்புக்கு வந்துடுங்க. நம்மளுக்கு அது வருமானம் அதிகமாக வருங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் 11 ஏக்கரும் ஒன்றா தான் சேல் பண்ணுவாங்க. இதில் பிரித்து கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இந்த 5 ஏக்கரில் இருக்கிற கண்ணு மரமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நாட்டு மரங்கள் தாங்க. இதுவும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய மரங்க. எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எந்த ஒரு சின்ன நோய் தாக்குதல் கூட கிடையாதுங்க. நீங்கள் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க. அதுவும் போக மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவும் அமைஞ்சிருக்கிற பூமிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இது வாங்கினாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்குங்க. நல்ல வேலுக்கு ரீசேல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ஏரியாவிலேயே மிகவும் குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு 2 சென்ட் நிலம் வாங்குற அளவுக்கு இங்கே 1 ஏக்கர் நிலம் வாங்கலாங்க. அந்தளவுக்கு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வில்லேஜ்லேருந்து ஒரு 700 மீட்டர் வந்தோம்னா இந்த பூமியை ரீச் ஆகிடலாங்க.
வேலையாட்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வில்லேஜுக்கு பக்கமாகவே அமைஞ்சிருக்கனால வேலையாட்கள் வந்து ஈஸியாக கிடைக்குங்க. இந்த தோட்டத்துக்கு ரொம்ப பக்கமாகவே ஒரு பெரிய ஓடை போயிட்டுருக்குதுங்க. மழை காலத்தில் அதில் வந்து தண்ணி நிறையா போகும். அது போக செக் டேம் ஒன்று இருக்குங்க. அந்த செக் டேமில் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிங்க. ஒரு மழை பெஞ்ச சீசனில் ஒரு 3 மாதம் தண்ணி நிற்கிங்க அதில். அதுபோக இதிலேருந்து ஒரு 600 மீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா மழை காலத்துலேயும் சரி, இல்லை பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் வாட்டர்லேருந்து எக்ஸஸாக வர்ற வாட்டரை அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த காலத்தில் தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. மொத்தமாக வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பூமிக்குள்ளே ஒரே ஒரு கிணறு தான் இருக்குங்க. ஒரே கிணறு வந்து இந்த 11 ஏக்கர் ஃபுல்லாக பாஞ்சுக்குதுங்க. அதுக்கு ஃப்ரீ EB சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க. இந்த கிணறு தாங்க அது. டோட்டல் 11 ஏக்கருமே இந்த ஒரே கிணறுலேருந்து மட்டும்தான் பாஞ்சிட்ருக்குதுங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க. கிணத்தோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 55 அடி வருங்க. இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம்ங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை டு பல்லடம் வர்ற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் இந்த பூமியை ரீச் ஆயிடலாங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 20 அடி அகல மண் தடத்தில் உள்ளே வரணுங்க. ஒரு 600 மீட்டர் உள்ளே வரணுங்க. பொள்ளாச்சி டு தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 65லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 டு 55 கிலோமீட்டர் வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாங்க. இந்த தோப்புக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 42 லட்சம் கேட்குறாங்க. அதிலிருந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் தாங்க. பெருசாக நெகோசியேஷன் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான நெகோசியபிள் வேணால் பண்ணிக்கலாங்க. இந்த ஏரியாவிலே குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 45 லட்சம் 50 லட்சம் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குதுங்க. இது காய்ப்பில் இருக்கிற மரம் பாதி, கண்ணு மரம் பாதி இருக்கக்கூடிய ஒரு தோப்புங்க. குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இது வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. உங்களோட பட்ஜெட் வந்து தோராயமாக ஒரு 5 கோடியில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நல்ல தோப்பு, அதுக்கு வேல்யூ ஃபார் மணியில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா பேசி வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி சிமிலராக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. அதுவும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.